வாழ்க வளமுடன். இப்போ நாம் இருக்கிறது வந்து சீலியூர் கிராமத்தில், காரமடை தாலுக், கோயம்புத்தூர் மாவட்டம், கிரி ஃபார்ம்ஸ். இதில் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல். இது வந்து ஒரு 7 லேயர் ஃபார்மிங் மாடல்னு சொல்லலாம். எப்படி இதை 7 லேயர் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னா, 32 அடிக்கு 32 அடி 4 கார்னரில் தென்னை வச்சுருக்கிறோம். ஸோ இன்பிட்வீன் தென்னையோட பவுண்ட்ரியில் 2 பக்கம் டிம்பரும், சென்டரில் பாக்கு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் சென்டர் 4 தென்னை மரத்தோட சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு கெனோப்பிங் சொல்லக்கூடிய ஒரு பழமரங்கள். அதுக்கப்புறம் இந்த டயக்னலாக வந்து 4 ஸ்ரப்பு. மொத்தம் 8 ஸ்பீசிஸு, 21 செடி வரும். எப்படி 8 ஸ்பீசிஸ்னால், தென்னை 1, டிம்பர், பாக்கு, சென்டரில் ஃப்ரூட்டு, 4 ஸ்ரப் வெரைட்டி, கணக்கு பார்த்தா 8 வந்துடும். 21 ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே கால்குலேட் பண்ணி நான் சொன்னதை பார்த்தா 21 ஸ்பீசிஸ் வந்துடும். இது எப்படி வந்து 7 லேயராக நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, தென்னை அப்படிங்கிறது வந்து தென்னையும் டிம்பரும் டால் வெரைட்டிஸ், அது லேயர் 1. லேயர் 2ங்கிறது கனோப்பி பழமரங்கள், சென்ட்ரல் இருக்குது லேயர் 2. லேயர் 3ங்கிறது ஸ்மால் ட்ரீஸ், இங்கே இருக்கிற ஆரஞ்சு செடி வச்சுருக்கிறோம். அடுத்தது 4 ஸ்ரப்பு மாதுளை வச்சுருக்கிறோம். 5 புஷ்ஷு, இது பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி வச்சுருக்கிறோம். 6வது ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோற்றுக்கட்டால் வச்சுருக்கிறோம். 7வது வந்து இப்போ இந்த டிம்பரை வந்து மிளகு ஏற்றி விட போகிறோம். ஸோ இன்னமும் 2 லேயர் பண்ணலாம், டியூபர்ஸ் வைக்கலாம், மஞ்சள் வைக்கலாம், இது பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 7 லேயர் வந்து இந்த 32 டிசைனில் இவ்வளவு தாவரங்கள். அப்போ நான் சொன்ன 21 இல்லாமல் சோத்துக்கத்தாழை சேர்த்துனா 22, மிளகு சேர்த்துனா 23 வெரைட்டிஸ் வந்து இந்த தாவரங்களை வந்து இதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ இதுதான் இந்த 4 ஏக்கரில் இதை அப்படியே சீக்வன்ஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஸோ இது ஒரு அற்புதமான டிசைன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து மேக்சிமம் ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். எல்லாரும் ஒரு கால்குலேஷன் இப்போ இந்த பேட்டர்னில் பண்ணும்போது, இப்போ ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 400லேருந்து 500 மரங்கள் நம்ம கணக்கு வந்துடும். 500 தாவரங்கள் கணக்கு வந்துடும். அதாவது நார்மலாக ஒரு பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏக்கர் எடுத்துக்கிட்டால் 60 தென்னை மரம் வைப்பாங்க. 60 தென்னை மரத்துக்கு தண்ணி விடுவாங்க, தேங்காய் வரும், விலையேற்றம் இல்லைன்னா லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், இந்த டிசைனில் 40 தென்னை மரமும் உள்ளே வந்துடும், டிம்பர் வந்துடும், பாக்கு வந்துடும், பழமரங்கள் வந்துடும், ஸ்ரப்ஸ் வந்துடும், மிளகு வந்துடும். அப்போ ஒன்று டல்லாக இருந்தாலும் இன்னொரு வருமானம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து லேயராக பண்ணும்போது நம்ம இடத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறது கணக்கு பார்க்கும்போது இது 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணுற மாதிரி கணக்கு. அப்போ நமக்கு லாபகரமாக இதாக இருக்கும். 2வது மெயின்டெனன்ஸ் ஈஸி, எல்லாமே இரிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணிடுறோம். இதில் களை எடுக்கிற வேலை இல்லை, டில்லிங் பண்ணுற வேலை இல்லை, லேபர் ஃபோர்ஸ் கம்மி. ஸோ இது எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபியூச்சரில் விவசாயத்தை வந்து இந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறது தான் இந்த ஃபார்மில் நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். இது இப்போ இந்த 3 வருஷம் முடிஞ்சு, இது இப்போ 4வது வருஷம் நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு கொண்டு போகிறோம். இதுக்கப்புறம் மதிப்பு கூட்டல்னா இன்னும் நல்லா லாபகரமாக இருக்கும் விவசாயிகளுக்கு. இதை வந்து ஒரு மாடல் ஃபார்மாகவும் ஒரு ட்ரைனிங் சென்டராகவும் பிளான் பண்ணுறோம். யாரெல்லாம் வந்து இங்கே கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விவசாய முறை எடுத்துகிட்டு போனாங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.